ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைலூஸ் கிச்சன். சன்னா மசாலா வித் சோலா பூரி எப்படி செய்து பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு 5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 4 வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொத்தமல்லி சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சன்னாவை ஒரு 8 மணி நேரத்துக்கு மேலேயே ஊற வச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு இப்போ நம்ம இதை குக்கரில் போட்டுடலாம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், பட் இருந்தாலும் நம்ம சன்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். குயிக்காக ரெடி பண்ணிடலாம். இதுக்கு அந்த சன்னா முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போ ரப்பர் போட்டு இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு விசில் போட்டுடலாம். இப்போ கரெக்டாக இது ஒரு 4 விசில் வரணும். 4 விசில் வந்துருச்சு. இப்போ இந்த நல்லா சூப்பராக எப்படி வெந்திருக்குன்னு நான் அதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக குயிக்காக வெந்துடும். ஊற வைக்கிறது வந்து நம்ம ஒரு 8 மணி நேரம், இன்றைக்கி முன்னாடி நாள் இது செய்யணுன்னா நைட்டே நீங்கள் ஊற வச்சுருங்க. இந்த பாருங்கள், டக்குன்னு அப்படி உடச்சா 2ஆக உடஞ்சி வந்துடுச்சு. இப்போ ஒரு 3 விசில் வெந்திருக்கு. இதில் தேவையானதை கொஞ்சம் எடுத்துக்கலாம். இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுக்கு முன்னாடி இதில் தண்ணியை வடிச்சிட்டு நம்ம இது சன்னாவை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அது பேஸ்ட்டை வந்து நம்ம அதை ரெடி பண்ணும் போது அதில் நம்ம பேஸ்ட்டு கலந்துக்கலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு இதில் ஒரு கடாயோ இல்லை பேனோ வச்சுக்கோங்க. இதில் ஆயில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு 50 எண்ணெய் இதில் ஆட் பண்ணியிருப்பேன். உங்கள் தேவைக்கு நீங்கள் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா காய்ச்சதுக்கப்புறமா பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, கல்பாசி, சோம்பு வச்சுருக்கேன். இந்த ஸ்டைலில் செய்து கொடுத்து பாருங்கள், ஹோட்டலுக்கே வேண்டான்னு சொல்லிடுவாங்க. சன்னா கூட மசாலாவும் வேக வைப்பாங்க சிலர் எப்படி பண்ணுவாங்கன்னா, சன்னாலேயே இது பட்டை, பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு குக்கர்லேயே கூட வைப்பாங்க. பட் நம்ம அப்படி செய்கிறத விட அதில் சன்னால் அந்த மசாலா ஃபுல்லாக இறங்கிடும். இந்த மாதிரி பண்ணால் இது டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். சின்ன சின்னதாக சாப் பண்ண ஆனியனை இதில் ஆட் பண்ணிடலாம். இதை போட்டுட்டு நல்லா நம்ம வதக்கிடலாம். நல்லா பச்சை வாசம் போக கோல்டன் ப்ரௌனாக இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் தேவைக்கு சால்ட் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பெருசாகவே கட் பண்ணி வெங்காயம் தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அது மாதிரியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அதை விட இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி பண்ணுறோமோ அதை விட எக்ஸ்ட்ராவாக ஒரு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ ஒரு 6 பூண்டு, ஒரு சின்ன சைஸ் இஞ்சி வச்சு அதை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பேஸ்ட்டாக வேணால் 2 ஸ்பூன் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ டொமேட்டோ தக்காளியை நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை நல்லா ஆயிலையே நல்லா வதங்கி அந்த தக்காளியோட தோல் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதங்கணும். இதையும் நல்லா வதக்கிடுங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. இப்போ நான் இதில் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் தனியா. ஹோட்டல் ஸ்டைலை விட நம்ம ஹோம்மேட் சன்னா மசாலா வேறு லெவலில் இருக்கும். நம்ம காஷ்மீரி சில்லி பவுட்ரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ சன்னா மசாலா அது 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் நம்ம வீட்டில் ஆட் பண்ணுறத நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இதை நல்லா அந்த ஆயிலே வதக்கிடுங்க. அப்போ தான் அந்த ரா ஸ்மெல்லு போகும். உங்களுக்கு அந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக கொடுக்கும். இந்த ஆயில் இதை வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சன்னா வேக வச்சோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சன்னாவை இதில் சேர்த்தாச்சு. இதை அப்படியே நீங்கள் வதக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இதுலேயே மேஷ் பண்ணுறதா இருந்தாலும் மேஷ் பண்ணிக்கோங்க. பட் நான் இதில் மேஷ் பண்ண போதில்லை, ஏன்னா நம்ம இந்த பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதே இதில் ஆட் பண்ணிட போகிறோம். நல்லா வெந்து குயிக்காக ரெடி ஆயிரும். சிம்பிள் அண்ட் குயிக் அண்ட் ஈஸி. ஹோட்டல் ஸ்டைலை விட நம்ம ஷைலூஸ் கிச்சனில் செம்ம சூப்பராக செய்திடலாம். இப்போ நம்ம அந்த வேக வச்சு அந்த சன்னாவை நல்லா பேஸ்ட் பண்ணதை இப்போ இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா அந்த தண்ணியும் அந்த ஆயிலும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வர்ற அளவுக்கு அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ இதில் அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஆயில் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் திருப்பி நம்ம நல்லா இதை கொதிக்க விடலாம். உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ஒரு திக்னஸ் எப்படி தேவைப்படுமோ அந்தளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் இன்னும் நல்ல டேஸ்ட் வேணும்னா லைட்டாக சுகர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வினிகர் வேணாலும் சேர்த்துக்கலாம். பட் நான் அதை ஆட் பண்ண போகிறது இல்லை, வீட்டில் செய்கிறதுனால நான் இதில் லெமன் தான் ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நான் லெமனை நல்லா பிழிஞ்சு விட்டுடுறேன். அவ்வளோதாங்க. நல்லா சூப்பராக நம்ம சன்னா மசாலா செம குயிக்காக ரெடியாகி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அந்த கொத்தமல்லியை தூவி அப்படி எடுத்து வச்சு நம்ம சர்வ் பண்ணோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சோளா பூரிக்கு ரவையை இந்த மாதிரி ரவையை எடுத்துக்கிறேன், 1 கப் ரவை. இப்போ இதில் எந்த ரவை எடுத்த அதே கப் அளவுக்கு நான் மைதா இதில் ஆட் பண்ணியிருக்கேன்.
இப்போ வந்து ஆக்சுவலா இது மைதா 2 கப் எடுக்கணும். அப்பதான் ஹோட்டல் ஸ்டைல்ல வர்ற அதே மாரி சோளாபூரி வரும். பட் ஆனா நான் கோதுமை ஆட் பண்றேன். ஆக்சுவலா இது 2மே கோதுமையிலேயே நம்ம போட்டு செய்தோம்னா பஃப்ஸ் வராது. நம்ம ஹோட்டல்ல பார்க்குற அளவுக்கு அப்படியே பஃப்னா அது ரொம்ப நேரம் இருக்கும். பட் நம்ம இது செய்யும்போது பஃப்ன்னு தான் இருக்கும். பட் ஆனா எப்படின்னா கொஞ்ச நேரத்துல அப்படியே நம்மளுக்கு சாஃப்டா இறங்கிடும். இப்போ நான் வந்து இதில் சோடா மாவு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ சால்ட் தேவையான அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பூரி நல்லா கலர் வர்றதுக்கு 2 ஸ்பூன் சுகரும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நார்மலாக நம்ம எப்படி பூரிக்கு சப்பாத்திக்கு பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சிக்கலாம் தண்ணி சேர்த்து. அவ்வளோதான், நல்லா குயிக்காக இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுடலாம். ரொம்ப சிம்பிள் தாங்க. நார்மலாக நம்ம வீட்டில் எப்படி சோளாபூரி செய்வோமோ என்ன நம்ம சின்னதாக அதில் பூரி போடுவோம். இதை கொஞ்சம் பெருசாக போடுறாங்க. கடாய் பெரிய கடாய் இருந்ததுன்னா நல்லாம சிம்பிளாக செய்திடலாம். ரொம்ப குயிக் அண்ட் ஈஸி. கொஞ்சம் ஆயில் தடவிக்கோங்க. ஏன்னா மைதாலாம் போட்டிருக்கறதுனால கொஞ்சம் ஒட்டும் கையில். இந்த மாதிரி நம்ம ஆயில் போட்டுட்டு நம்ம பிசைஞ்சோன்னா அந்தளவுக்கு ஒட்டாது. ரொம்ப குயிக்காகவும் ரெடி ஆயிரும். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டு இதை ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம இதை அப்படியே ஊற விட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி வந்த உடனே நம்ம இதை ஊற விட்டுடலாம். பாருங்க, ரொம்ப சிம்பிள் தாங்க, ஈஸியா செய்திடலாம். இதை போய் கடையில காசு கொடுத்து வாங்கிட்டு ஹோட்டலுக்கு இதுக்கு தான் போகணும்லாம் இல்லாம நம்ம வீட்டுல நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கையால ஈஸியா செய்து கொடுத்துடலாம். எந்த ஒரு எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்காம. இப்ப கரெக்டா ஒரு 1/2 அன் ஹவர் மேலேயே இது ஒரு 3/4 ஹவர் ஊற வச்சுட்டேன். பாருங்க இந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கு. இப்போ இது வந்து ஒட்டும் கொஞ்சம் லைட்டா, அதனால இதுல நான் மைதாவை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மைதாவை போட்டுட்டு நம்ம இது பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டா இருக்கும். ரொம்ப திக்கா பூரி தடட்டுற மாதிரியும் இல்லாம சப்பாத்திக்கும் இல்லாம ஒரு மீடியமான இதுல எடுத்து இந்த மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இது பாருங்க, திருப்பி அதை எடுத்து அப்படியே மைதால தொட்டு இதை எடுத்துக்கலாம். இப்போ இது அவ்வளோதாங்க. இதை நம்ம இந்த மாதிரி மீதியெல்லாம் நான் ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ திரட்டுறதை பார்த்துடலாம். நம்ம குட்டீஸ்க்கு நம்ம கையாலே சூப்பராக ரெடி பண்ணி தரோம். இப்போ மாவு இந்த மாதிரி தூவிடலாம். இப்போ இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி போட்டுட்டு இதில் இந்த மாவு உருட்டின மாவு இதை வச்சு நார்மலாக நீங்கள் சப்பாத்திக்கு எப்படி திரட்டுவீங்களோ அதே மாதிரி பூரிக்கோ சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி. பட் ஆனால் சப்பாத்தினா ரொம்ப மெல்லிசா திரட்டுவீங்க. இது பூரின்றதுனால கொஞ்சம் தடியாக இருக்கணும். ரொம்ப மெல்லிசா இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த பஃபே வரும். இந்த பாருங்க, இந்த மாதிரி நல்லா தட்டிக்கோங்க. ஷேப் வரலையேன்னு கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி ஒரு மூடி இருந்துச்சுன்னா அந்த மூடியை வச்சு அப்படி அழுத்தி அப்படி ப்ரெஸ் கொடுத்து இப்படி எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ரவுண்ட் ஷேப் வந்துடும். ரொம்ப குயிக்காக டக்குன்னு 5 நிமிஷத்துல இந்த குழந்தைங்க கேட்டாங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவரில் 1 ஹவருக்குள்ளே நம்ம செய்து கொடுத்துடலாம். இதை கடாயில் எண்ணெய் வச்சுட்டு நல்லா எண்ணெய் காய்ச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி மாவு போட்டு தட்டி நம்ம டக்குன்னு செய்து கொடுத்துடலாம். சென்னாக்கு தான் நம்ம ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சோன்னா தான். நார்மல் பூரி பண்ணுறதா இருந்தால் நம்மளுக்கு ஒரு 1/2 அன் ஹவரே போதும். இதை பாருங்க, இந்த மாதிரி திரட்டிட்டு ஷேப் அதே மாதிரி நான் ரவுண்டாக அந்த மூடி வச்சு அதில் அப்படியே ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்னா அழகாக உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வந்துடும். ரொம்ப கஷ்டப்படவே தேவையில்லைங்க. ரொம்ப சிம்பிளுங்க. குயிக்காகவும் பண்ணிடலாம். ஈஸி தாங்க. பாருங்க, எடுத்தாச்சு. இப்போ இப்படி ஆயிலில் போட்டு அப்படி எடுத்தோன்னா நம்மளுடைய சூப்பரான சோளா பூரி சன்னா மசாலாவோட செம சூப்பராக சாப்பிட்லாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம ஷைலூஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் எனக்கு போடுற கமெண்டில் தான் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நிறைய பேர் எனக்கு வந்து லைக் பண்ணியிருக்கீங்க, நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய ரொம்ப தேங்க்ஸுங்க. எனக்கு நான் இந்த ஷைலூஸ் கிச்சனை ஸ்டார்ட் பண்ணி எனக்கு 1 இயர் ஃபினிஷ் ஆயிடுச்சு. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். நம்மளுடைய பூரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இதே மாதிரி நீங்களும் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம சன்னா மசாலாவோட வச்சு சோளா பூரி ஹோட்டல் ஸ்டைலில் ரெடி பண்ணியாச்சு. நம்ம இதில் கோதுமை போட்டதுனால பாருங்கள் அந்த பஃபி குறைஞ்சிருச்சு. பட் ஆனாலும் டேஸ்ட்டில் செம்ம சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இப்படி ஒரே விரலில் பிரிச்சிங்கனாலே அழகாக வந்துடும். குயிக்காக ரெடி ஆயிடுச்சு. இதை தாங்க நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம். அதை விட இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குட்டீஸ்க்கு உங்கள் கையால் நீங்களே செய்து கொடுங்க. இப்போ கார்னிஷிங்க்கு நான் வந்து குக்கும்பரு, கேரட்டு, ஆனியன், டொமேட்டோ எல்லாம் கட் பண்ணி இதில் வச்சுருக்கேன். சூப்பராக இப்படி எடுத்து அப்படி சன்னாவோட சர்வ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அமிர்தமாக தேனாட்டம் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஷைலூஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.